இந்த காணொளியின் வாயிலாக தமிழின் பழமையையும் மொழியின் சிறப்பையும் பற்றி அறியலாம். வாருங்கள். நான் சமிக்ஷா சுந்தர். தமிழ் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த மொழி. உலகின் முதல் மூத்த மொழி. 2000 ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்த இலக்கண இலக்கிய வளம் மிக்கது தமிழ் மொழி. தமிழ் மொழி செம்மொழி என்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய திராவிட மொழி குடும்பத்தில் முதன்மை வாய்ந்தது தமிழ் மொழியாகும். தமிழல்லாத பிற திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பலச்சொல் வரிசை பிற மொழிகளில் இல்லை என்று கால்டுவெலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழிக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த சான்றோர் சிலரை பற்றி காண்போம். ஏடு காத்த ஏந்தல் என்ற சிறப்பிற்குரிய தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்கள் தனது உழைப்பாலும் தியாகத்தாலும் தமிழ் ஓலைச்சுவடிகளை தேடி தொகுத்தார். அவை அனைத்தையும் பிழையின்றி தமிழுக்கு அச்சிட்டு தன் பதிப்பு பணியினால் தமிழுக்கு உயிரூட்டினார். தேவநேய பாவனர் மிக சிறந்த தமிழ் அறிஞரும் சொல்ல ஆராய்ச்சி வல்லுநரும் ஆவார். இவரின் அயராத உழைப்பினால் தமிழ் ஆழமாக வேரூன்றியது. மு. வரதராஜன் தமிழ் தாய் மூவா என்ற அறிஞரின் மூலம் முகவரி கொண்டாள் என்றே சொல்லலாம். மீனாட்சி சுந்தரனார், வையாபுரி பிள்ளை, ஆறுமுக நாவலர், ராபி சேது பிள்ளை என பலராலும் கன்னி தாயாய் விளங்குகின்ற தமிழன்னை வளர்க்கப்பட்டாள். தமிழை தாய்மொழியாக கொண்டிடாத வீரமாமுனிவர், ஜேயுபோப், கால்டுவெல் போன்றோரும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் சொல்லிலடங்காது. தமிழ் மொழியில் உள்ள நீதி நூல்கள் 14 மேல்கணக்கு, 14 கீழ்கணக்கு, காப்பியங்கள், பள்ளு, குறவஞ்சி, களம்பகம், பிள்ளைத்தமிழ் போன்ற 96 வகை சிற்றிலக்கியங்கள் போன்றன தமிழ் அன்னைக்கு அணிகலன்களாக விளங்க பலரும் பணியாற்றியுள்ளனர். சங்கம் வைத்து உலகமெங்கும் மாநாடுகள் நடத்தியும் தமிழ் வளர்க்கப்பட்டது. தமிழின் சிறப்பை இன்று உலகம் போற்றுவதற்கு காரணம் தமிழ் சான்றோர்களின் இன்றியமையாத தொண்டே ஆகும். தமிழ் மொழி எளிமையானது, இனிமையானது மற்றும் தனித்துவமானது. நன்றி.